சூமோட்டோவாக எஸ்சிஎஸ்டி கமிஷன் வந்து களத்துக்கு வந்திருக்கணும். இப்போ வந்து கரூர் சம்பவத்துக்கு சூமோட்டோவை போனாங்கல்ல, அப்போ ஏன் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறோம். அப்போது தலைவர் மீது, எழுச்சி தமிழர் மீது தமிழ்நாடு மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு இருக்குது. இதுக்கு எதிராக அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது? அரசு சும்மா தானே இருக்குது. அரசு வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இன்னும் சிவியராக பயன்படுத்தணும். விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக நீ உண்மையை பேசு, ஆனால் அவதூறு பரப்புன்ற போது, தலைவருக்கு எதிராக அவதூறு பரப்புன்ற போது நீங்கள் அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது, எஸ்சிஎஸ்டி கமிஷனும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. அவங்க சுமூட்டமாக இறங்கி எடுத்து இதை வந்து வழக்கு பதிவு செய்யணும். இது போன்ற வந்து சமூக ஊடகங்களில் எங்களுக்கு எதிராக கருத்து செய்யக்கூடியவர்களை இந்த ஆக்ட் படி, எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அதில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இன்றைக்கி ஃபோனில் வந்து மிரட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இப்போ ஃபோனில் மிரட்டுறாங்கன்னா அதெல்லாம் வேடிக்கை பார்க்குது அரசு. அதெல்லாம் அரசு வந்து இதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அரசுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம். நம்ம வந்து பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா வந்து ஆக்டெலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த விஷயத்தில் வந்து அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்னு நாங்கள் வந்து ஒரு பேக் ரிக்வெஸ்ட் டு கவர்மெண்ட். பாவலன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்தி தொடர்பாளர்.